முக்கிய நிகழ்வுகள். உழவர்கரை தொகுதி மாணவர்கள் மேற்படிப்பிற்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி திருமதி ரம்யா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை SLF அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருமதி ரம்யா ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கலந்து கொண்டு மாணவர்களின் மேற்படிப்பிற்கான வழிகாட்டுதல் முறையை எடுத்து கூறி மாணவர்கள் மேல் படிப்பிற்காக திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். மேலும் மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட வேலையில் சேரலாம், அதற்கான வழிமுறைகள் எப்படி என்பதை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்த ரம்யா ராமச்சந்திரன் மாணவர்களின் கேள்விகளுக்கும் அவர்களின் சந்தேகத்திற்கும் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலையில் சுப்பிரமணிய சிவா வீதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை மதராஸ்து ஹிதாயுஸ்துன் நிஸ்வான் மற்றும் மதராஸ்துல் குர் ஆனியா இனியாத் மக்தாத் மதரசா நடத்தும் இலவச மருத்துவ முகாம் கோவிந்த சாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் நடைபெற்றது. இம்முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் பொது மருத்துவம், இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் இதர நோய்கள் சம்பந்தமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் அப்பகுதியை சேர்ந்த ஏழை மக்கள் பலர் தங்களை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா 5 நாட்கள் நடைபெறும். 3ஆம் நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், பொது செயலாளர் புஷி ஆனந்த், விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் அவர்கள் ஆசையுடன் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு சின்னக்கோட்டக்குப்பம் சமூக ஆர்வலர் கபாலி தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சின்னக்கோட்டக்குப்பத்தை சேர்ந்த பிரபாகரன், சிவராஜ், பிரபு, ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சின்னக்கோட்டக்குப்பம் கழக தோழர்கள் குமார், சக்திவேல், சூர்யா, இளங்கோ, விஜி, குமரன், சந்துரு, சஞ்சய் மற்றும் 13, 14, 23 வார்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்து கொண்டனர்.
டிராகன் டேக்வெண்டா மார்ஷியல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் 1 மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் மாஸ்டர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி டிராகன் டேக்வாண்டா மார்ஷியல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைகால இலவச சிறப்பு பயிற்சி 1 மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் மாஸ்டர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் ஜெகன், செல்வம், சோமசுந்தரம், ஜான், ஷாலினி, தங்கபாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். கோர்காட்டில் உள்ள விஐபி நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோர்காட்டில் உள்ள விஐபி நகரில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவமனை இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ரோட்டரியன் தங்க மணிமாறன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரோட்டரியன் ஜாகீர் உசேன் செய்திருந்தார். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றியுரை கூறினார். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய் ஞானம் மா முனிவர் ஞான தேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாநிலம் வில்லியனூர் அனந்தம்மாள் சத்திரம் எதிரில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய் ஞானம் மா முனிவர் ஞான தேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநேரிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று ஐயங்கரன் வேள்வி, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக காலை திருப்பள்ளி எழுச்சி, இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இறைவனுக்கு இன்பத் தமிழால் 2ஆம் கால வேள்வி, வேள்வி நிறைவு, நிறைவழி வழங்கல், திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூலமூர்த்திக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, முருகர்,
தென்முகப் பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம் பெருமாள், மகான்கள் அகத்தியர், காலபுஜண்டர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோரக்கர், காலங்கிநாதன், புலிப்பாணி, தேரையர், அழுக்கண்ணர், சட்டைநாதர், சிவவாக்கியர், கொங்கணர், பதஞ்சலி, நந்தி தேவர், தன்வந்திரி, அழுக்குசாமி சித்தர், அப்பா பைத்திய சுவாமி ஆகிய மகான்களின் திருமேனிகள் புதியதாக எழுந்தருள செய்து நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து நேற்று முன்தினம் அவ்வாலயத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவும் செடல் மகோற்சவமும் நடைபெற்று முடிந்தது. தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் மாலை சிறப்பு பூஜைகளுடன் அம்மன் ஒய்யார சேவை தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காக்காயந்தோப்பு கிராம இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காக்காயந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளான நேற்று நடைபெற்ற சுவாமி வீதி உலாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், சுவாமிநாதன் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரத்தினவேலு, மேகநாதன், நாகமுத்து, ஜானகிராமன், சின்ராசு, உதயகுமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.